ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து கரம் மசாலா பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாங்க. தேவையான பொருள் வந்து சோம்பு வந்து ஒரு 10-15 கிராம் எடுத்து வச்சுருக்காங்க. சோம்பு, அதே போல் மல்லி அது ஒரு 15-20 கிராம் இருக்கும். மிளகு ஒரு 20 கிராமு, பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்குறாங்க, அது ஒரு 10-15 கிராம் இருக்கும். இது அன்னாச்சி பூ, மாசிப்பத்தினி, இது அன்னாச்சி பூ, இது மாசிப்பத்தினி, இது வந்து பிரியாணி இலை, இது வந்துங்க சுருள் பட்டை. இந்த சுருள் பட்டை நல்லா மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குங்க, அதனால் சுருள் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் வந்து ஒரு 15 கிராம் போட்டுக்கலாம். அதே போல் கிராம்பு ஒரு 15 கிராம் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 20 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்துங்க வறுத்துக்கலாங்க. தீ வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கணுங்க. நான் முதல் மல்லி போடுறேன். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. நல்லா மணம் வரும். இந்த மல்லி வறுக்கும்போது தீயக்கூடாது, தீஞ்சு போச்சுன்னா வாசனை போயிடுங்க. இது நல்லா மணமாக இருக்குது. வறுக்கும்போதே அந்த மணம் வரும். அந்த மணம் வந்தோடனே எடுத்துடலாம். நல்லா மணம் வந்துடுச்சுங்க, இங்கே எடுத்துடுறேன். அடுத்து சீரகங்க ஒரு 15 கிராம். எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டா நல்லது. சீரகம் நல்லா பாருங்கள் பொரிகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் எடுத்துடலாங்க. மல்லி சீரகம் வறுத்தாச்சுங்க. அடுத்து வந்து மிளகு, வறுபட்டுருச்சுங்க, அது எடுத்துடுறேன். அடுத்தது வந்து சோம்பு, அது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போடுங்க. தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கருகாமல் வறுக்கணுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, பார்த்து பக்குவமாக வறுக்கணும். வறுக்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சுனால வாசனையும் போயிடும், டேஸ்ட்டு மாறி போயிடும். பார்த்து பக்குவமாக வறுத்துக்கோங்க. அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் நல்லா வாசனையாக இருக்குங்க. ஏலக்காய் நல்லா வறுத்துக்கணுங்க, அது நல்லா மணம் வரும். இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுதாங்க இந்த குழம்புக்கு மணம், பிரியாணிக்கு மணம், எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். பக்குவமாக வறுத்துக்கணுங்க. அடுத்தது பட்டை வந்து சுருள் பட்டைங்க. சுருள் பட்டை நல்லா வாசனையாக இருக்குது சாதா பட்டையை விட. சுருள் பட்டையை தான் நான் உடச்சி படிப்படியாக கட் பண்ணி போட்டுருக்கிறேன். சாதா பட்டையும் போடலாம். சுருள் பட்டை வந்து சாதா பட்டையை விட நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, இது எல்லாத்துக்குமே இந்த பொடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து கிராம்பு ஒரு 10-15 கிராம் போட்டுருக்காங்க. இந்த பிரியாணி இலையும் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சுங்க, இதை எடுக்கிறேங்க. அடுத்தது மாசிப்பத்தினி, நல்லா வாசனை கொடுக்கும். பிரியாணிக்கும் போட்டுக்கலாங்க, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே
குருமா இதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா வாசனை கொடுத்து டேஸ்ட்டு கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாம் வறுத்து வீட்லேயே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு தாராளமாக வரும். நல்லா வாசம் போகாத மாதிரி நல்லா கண்ணாடி ஜாடியில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது. இதில் மராட்டி மொக்கெல்லாம் போடணும். அது வந்து நான் தாளிக்கும் போது முழுசாக அப்படியே போட்டுக்குவேங்க. அதனால் நான் அது இது சேர்த்துலிங்க. நீங்கள் வந்து மராட்டி மொக்கு பெருசு இருக்குது பார்த்தீங்களா, நீளமாக, அது வந்து நீங்கள் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சுங்க. நீ அடுத்தது சாறு தூள், இதையும் நல்லா வறுத்துக்கணும். சாறு இது ஒரு 3 பூ போட்டுருக்குறேங்க. 3-4 பூ இருக்குது. வறுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணிடுறேன். இது வருங்க ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே வரும். இது நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். குருமா, பிரியாணி, தக்காளி பிரியாணி, காய் பிரியாணி எல்லாத்துக்குமே இது ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தாராளமாக இருக்குது. இது எல்லாம் வறுவட்டுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் அரைச்சிட்டு காட்டுறேங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த தேவைக்கு அப்பப்போ கடைக்கு போக வேண்டியதில்லை. தேவையானது வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறுட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். 10 நிமிஷம் இதை ஆற வச்சுட்டு தான் நான் ஏதாவது ஒரு ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். வீட்டில் வந்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்யும்போது கஷ்டப்பட வேண்டியதில்லை. சூப்பர் மணமாக இருக்குதுங்க. மட்டன், சிக்கன் வறுவலுக்கு எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம். அருமையாக இருக்குது. ஒரு 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. 4-5-6 மாதத்துக்கு இது வச்சுக்கலாங்க. நீங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு அதிகமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க. வாசனையாக இருக்குது. உங்களுக்கு நிறைய வேணுன்னா இதில் விட டபுள் மடங்கு சேர்த்திங்க கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். பிரியாணிக்கு, மட்டன் குழம்புக்கு எதாக இருந்தாலும் அந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.